கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு தோலை எடுத்துட்டு கீழே வச்சு பண்ணுமா. கேரட்டு நல்லா கோம்பை சீவிட்டு நுனி பக்கமும் சீவிடுங்க. நல்லா ஒரு கட்டையில் போட்டு சீவிக்குங்க. பொறுமையாக பண்ண ஒன்றும் அவசரம் இல்லை. பேசலாமா? பேச அது பிடிக்கல. அதெல்லாம் பிடிக்கலாம் பேசுகிறேன். அடுப்பை பற்ற வைங்க. ஒரு சின்ன வானிலை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்குங்க. போடு எல்லாம் போடுறலாம் போடு. அது காஞ்சி முந்திரி பருப்பு போட்டுக்கணும். நல்லா செவந்தோன்னே ஒரு முந்திரி பருப்பு நல்லா செவந்தோன்னே அதெல்லாம் பேசிக்கலாம். அதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு பண்ணுமா, அப்புறமா நான் பேசிக்கலாம். போடு. இன்னைக்கு எடுத்து தூக்கிட்டு நல்லா அந்த கேரட்டை எடுத்து அந்த நெய்யிலேயே வதக்குங்க. இது நல்லா வதக்கணும்னா 1/2 டம்ளர் பால் வைக்கணும்னு 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. பொறுமையாக பண்ண ஒன்றும் அவசரம் இல்லை. பால் ரெடியா? நல்லா பால் ஊற்றணும். நல்லா கிண்டுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்ச நேரம் விட்டு கிண்டுங்க. இப்போ வேகமாக அப்படி மூடிக்கணுமாடா? நல்லா சுண்டி வரப்போ நாட்டு சக்கரை தான் குழந்தைங்களுக்கு அதனால் நீ பேசும்போது நான் சொன்ன மாதிரி பேசிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போடுங்க. 3 ஸ்பூன். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டோன்னே நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். கெட்டி பதத்துக்கு வந்தோடனே வந்துச்சு. தண்ணி தான் சொன்னா வந்துச்சு. அவ்வளோதான். நல்லா கெட்டியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இருக்கிற முந்திரி பருப்பு எடுத்து அந்த இதிலே கொட்டி ஒரு கிண்டி எடுத்து ஒரு தட்டில் நல்லா கிண்டிட்டு சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆறினோடனே லட்டு பிடிச்சி கொடுத்துடலாம்.